Shalom. Samadhanam. The time is running out very fast. நாட்கள் ஒரு ஃபாஸ்டாக ஓடிக்கொண்டு யோபு சொன்ன அந்த நெசவு செய்கிறவனுடைய வீல் run so fast. இந்த வெள்ளிக்கிழமை வந்தாச்சு. And the Sabbath starts in the evening. உணர்வுள்ளவன் கேட்க கடவன். இந்த வாழ்க்கையிலே நாம் உண்டு கொண்டு வந்ததும் இல்லை, உண்டு கொண்டு போவதும் இல்லை. நாங்கள் ஜீவித்த உடலை கூட that's something to be noted. Nothing, absolutely nothing, zero. மனுஷர்கள் மிருகங்களைப் போல பிறந்து ஜீவித்து வாழ்ந்து மரிக்கிறார்கள். பட் வாட் வாஸ் த பர்பஸ்? காரணம், they go to school, பிள்ளைகளாக, and they finish the schooling, and then they can get married, have children, and the time goes on, and then எதை சாதித்தார்கள், என்ன சர்டிபிகேட் அவர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது? நான் கொஞ்சம் சொல்லுவதே யாரே இருந்து பார். ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கும், அதில் 50 பேர், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். டீச்சர் படிப்பிக்கிறார், எல்லாரும் ஒரே விதமாக கேட்கிறார்கள். அப்படி என்னால் எல்லாரும் கேட்டு உணர்வடைந்து அதிலே கவனத்தை செலுத்தி 50 பேரும் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க இல்லையா? பட் இட் இஸ் நாட் சோ. ஸ்கூல்ஸில் படிப்பித்தல்களை கேட்க பெய்தட பண்ணாது அநேகமாக. எல்லாருக்கும் உள்ளே இருக்கிற பிள்ளைகள் பெற்றார் அவர்களை முண்டங்களுக்கு ஒப்பு கொடுத்ததுனால் உள்ளே இருக்கிறதுகள் மறதியை கொடுத்து அப்படி படிக்க விடாம மொக்கனாக்கும், மொக்கிச்சியாக்கும். But when it comes to the message from Elohim, தேவனிடத்தில் இருந்து செய்தி வந்ததுண்டானால், கண்காணாத தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், the devil is going to oppose with full force, முழு பலனோடு இரவு பகலாக அந்த செய்தியை தடை பண்ண அவன் வேலை செய்து கொண்டிருப்பான். வாழ்க்கை இழந்த மனுஷன் இருதயத்திலே கடினப்பட்டு அறிவு இல்லாமல் தங்களுக்குள்ளாகி இருக்கும் இருளினால் அது உயர்ந்த தேவன் இல்லாதவர்களாய், மெஷியா இல்லாதவர்களாய்
வாழ்க்கையின் நோக்கம் அறியாதவர்களாய் ஏதோ ஒரு மதத்திலே அது கிறிஸ்தவமாயும் இருக்கலாம் இருந்து they just simply live. They go and sit down in a building called church. That's all. அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை, ஆகினாலே வாழ்க்கையின் வெளிச்சம் இல்லை. இயேசுவா வந்து டேடியின் வார்த்தையை கொண்டு வந்தார். அதை கேட்க பேய் விடுமா? முதலாவது ஆக்களுக்கு இறுதியும் உலகத்தோரோடு இருக்கிறதுனால அநேகமான ஆக்களுக்கு எங்கால தெரியும். இந்த பார் ரோடு வந்து சரியான பிஸியா போயிட்டது. அது அதுல தெரிகிறார்கள் மாதிரி கிரௌடுக்குள்ள அவர்கள் இருதயம் டைம் டு ரிசீவ் தி வேர்ட் வார்த்தை அறிவில்லாதவர்களாய். என்ன அறிவு? தேவனை குறித்த அறிவு, இந்த வாழ்க்கை குறித்த அறிவு எவ்வளவு தற்காலிகமானது. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? ஏன் இயேசுவா சொன்னார் இந்த வாழ்க்கையை வெறுக்கும்படிக்கு? They have no idea. No. Solomon வடிவங்கள் எழுதி வைத்திருக்கிறான். Like animals, they live and die. மிருகங்களைப் போல வாழ்ந்து மரிக்கிறார்கள். அவர்களுடைய மூச்சு மனுஷர்கள் மேல போவதோ டடிட்ட அல்லது கீழே போவதோ மிருகங்களின் மூச்சு ஒன்றையும் அவர்களுக்கு தெரியாது. பிசாசு வஞ்சிச்சு பலவிதமான தேவன் கூறாத போதனைகள் உண்மைகளை மாற்றி பல வழிகளை மனுஷனுக்கு காண்பித்தார். எல்லாருக்கும் ஒரு வழி, இந்த வழி, எத்தனையோ ஆயிரம் வழிகள் மதங்கள் எதையும் எடுத்து போகலாம். ஏற்கனவே பூமிக்கு வெளிச்சமாக தெரிவு செய்யப்பட்ட ஜனங்கள் ஆபிரகாமின் மூலம் அந்த சந்ததி ஆதாம் மனுஷகுலம் அனைத்தையும் அவனுக்கு பின் வந்த ஆக்கள் ஆபேல் கொலை செய்யப்பட்டான். காயின் and all the other totally blinded, without life, without God. தேவனை இல்லாமல், வாழ்க்கை இல்லாமல். ஆதாம் இழந்து போனது வாழ்க்கையை, மதம் அல்ல. அவர்கள் இழந்தது ஆளுகை, தேவன் கொடுத்த அதிகாரம். அதை தந்திரமாக எடுத்து இவர்கள் கீழ்ப்படித்தபடியால், பிழையான விதையை விதைத்தபடியால், பிசாசின் வார்த்தைகள் பிழையான விதை, பொய்யான விதை, தேவன் கொடுத்த வார்த்தை மெய்யான விதை ஆதாம் வைத்திருந்தார். பட் he never opened his mouth. விளங்குறாக்கள் நீங்கள் கட்டாயமாக தேவன் உங்களை கூட எதிர்பார்ப்பார். ஏன்? there are a lot of people ஆனாண்டா தெரியாது, அவனாண்டா தெரியாது. இந்த விதைகளை வாங்கி எடுத்து விதைச்சு உனக்கு உன் வாழ்க்கையில் அதை கனி கொடுக்கும் விதமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கற்பித்து அவைகள் அந்த விதைகளை அவர்களுக்கு
கொடுத்து அவர்கள் இதை விதைக்க வேணும் தங்களது இருதயத்தில். பவுல் சொன்னா காலத்தை பார்த்தால் நீங்கள் பொதுகளாக இருக்க வேண்டிய நேரம், இன்னமும் நான் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன். எபிரேயர் 5. I've told you always, every day is precious, cannot be retrieved back. கடந்து போன நாளை நேற்றைய தினத்தை மறுபடியுமாக எடுக்க முடியாமல், it's gone, it's over. நாளைய தினம் எவருக்குமே நிச்சயமில்லை. மரணங்கள் கூடியிருக்கிறது, விபத்து, நோய், கொலைகள் இலங்கையில், குடும்பங்களிலே வாலிபர்களுக்குள்ளே அறியாமையிலும் வெளிச்சமில்லாத இருளடைந்த அறிவு, இருள் சூழ்ந்த அறிவு, எந்த பெரிய விஞ்ஞானியாயும் இருக்கட்டும், எந்த பெரிய நாகரிகம் உள்ள நாடாயும் இருக்கட்டும். நேற்று முன்தினம் நான் உங்களுக்கு சொன்னேன், one of the best countries they say to live is Switzerland. அவர்களது நாகரிகமும் நாளாந்த சம்பளமும் வேறு செய்கிறாங்களுக்கு. பட் வாட் ஆர் they doing without the light of life? வாழ்க்கையின் வெளிச்சம், வாழ்க்கை, தேவனுடைய வாழ்க்கை, அவர் மகன் யெகோவாவை அவரை பின் செல்லுகிறவர்கள் வாழ்க்கையின் வெளிச்சத்தை பெற்றிருப்பார்கள். நாளாந்தம் அவருக்கு யோகானன் 8:12. இந்த வெளிச்சம் இல்லாத நாடுகள், ஜனாதிபதி, பிரதம மந்திரி, உலகத்திலே யாரையும் இருக்கட்டும், அவர்கள் தேவன் சித்தத்தை அறியாதபடியினால் நல்லது கெட்டதென்று அறியாது பிசாசனாலே வஞ்சிக்கப்பட்டு ஆதாமின் அந்த வம்ச லைன்ல ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் let them make 747 jumbo jet airlines, அவர்கள் மேனுஃபேக்சர் பண்ற தேசமாயும் இருக்கட்டும், like France and some other places. பட் அவர்களுக்கு அதி உயர்ந்த தேவனின் வாழ்க்கை மகன் யெகோவாவுக்குள்ளாக அது இருக்கிறது. மகனை உடையவன் வாழ்க்கையை உடையவன், மகன் இல்லாதவன் வாழ்க்கை இல்லாதவன். மகன் தான் விதை. விதை தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்தின புத்தகம் 19:13 ஆதியிலே விதை இருந்தது, வார்த்தை. அது தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது. அந்த விதை மரியாளின் கற்பத்திலே பிளான் பண்ணார். அதி உயர்ந்த தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரே பரிசுத்த ஆவி. யோகானன் 4:24 வனாந்தரத்திலே அவருடைய ஆவியை கோபப்படுத்தினார்கள். அப்படி என்றால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர் ஆவியாய் இருக்கிறார். அவருடைய தன்மை அது. எங்களது தன்மை மாமிசம். இந்த நாடுகள்
ராஜ்யத்தை அறிவித்து அதை கேட்கிறதுக்கு சூழ்நிலை இல்லை, அவர்களுக்கு டைமும் இல்லை. I'm talking about the busy countries, the well-to-do rich countries like United States, Canada, UK and France and Switzerland, Germany, Russia. Total darkness. பூமியும் இருள் மூடும், அது ஜனங்களை காரிருள் மூடும். They have no light. That's why Switzerland 1942 ஆண்டில் இருந்து எவராவது தற்கொலை செய்ய வேண்டுமானால் செய்யலாம், அது சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டது. ஆனா இப்ப நேற்று முன்தினம் தொடக்கம் அப்படியாய் செய்கிறவர்கள் கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு தற்கொலை செய்து சாகாமல் ஒரு கேஜெட் ஒன்று, ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி செய்திருக்கிறார்கள். அது திறந்து உள்ளுக்கு படுத்திருந்தால் சரி. அதை கொடுக்கிறார்கள். அதுக்கு நீ கொரோனாக்கு விலை பேசணும் மாதிரி அதுக்கு சாகிறதுக்கு காசை கொடுத்து போட்டு சாகப்படி. உலகம் has gone mad. பைத்தியமாக மாறிக்கொண்டு போகிறது. பவுல் அதான் சொன்னான், தங்களை படித்தவர்கள் என்று சொல்லி முட்டாள்களாய் மாறினார்கள். Professing themselves to be wise, they became fools. யெஷாயா 49 அதிகாரத்தில் இஸ்ரவேலின் தேசங்களுக்கு வெளிச்சமாக அவர் வைத்தார். 42 அதிகாரத்தில் நேரடியாக மகனோடு பேசி ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் இஸ்ரவேல் பல இனங்களுக்கு ஜாதிகளுக்கு உம்மை ஒளியாகவும் வைக்கிறேன். நான் யெகோவா, அதுவே என் பெயர். அது உயர்ந்த தேவனின் பெயர் யெகோவா, கர்த்தர். கர்த்தர் என்று வச்சது ஒரு பூசாரி, அவன் தெரியாமல் தொழுது கொள்வது யார் என்று தெரியாமல் வணங்கிக் கொண்டிருந்தது. தேவனுக்கும் அவனுக்கும், அவருடைய வாழ்க்கைக்கும் அவனுக்கும் யேசுவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. So can you imagine, 7000 தடவை டடியின் பெயர் மறைக்கப்பட்டது. யெகோவா என்கிற சொல் எடுத்து போட்டு கர்த்தர் விளக்காரன் நிச்சயம் அமெரிக்கா, கனடா இது மொழிபெயர்த்தவர்கள் சேம் அதே குழியிலே லார்ட். நீ இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறதா இருந்தால் கேபிட்டல் LORD எல்லாம் கேபிட்டல், அப்படி வந்தா விளங்கி கொள்ள வேணும். தட்ஸ் யெகோவா. உனக்கு ஒரு டச் போன் இருந்து interlinear Bible இருந்தால் when you touch that it'll go open up and say it's Yehovah. எப்படியாவது தேவனுடைய உண்மையை மறைக்கிறதுக்கு இரவு பகலை ஓடி தெரிவான். யேசுவா வந்து அவனை படுகொலியிலே அடைக்கும் வரை பிசாசையும் அவன் தூதர்களையும்.
அது உயர்ந்த தேவன் ஒருவனை பிடிச்சு இழுத்து அன்று கொண்டு வந்தார் ஒழிய எவருமே வரமாட்டான். ஏனென்றால் பேய் விடாது. அனுபவத்திலே விடுதலைக்காய் மட்டுமல்ல, சும்மா நோய்க்காய் வந்தவர்கள் இயேசுவின் காலத்திலே கூட லூக்கா 4 அதிகாரம் 40-41 பலரிடத்திலே இருந்து பிசாசுகள் புறப்பட்டு கத்தி கொண்டு போனது. வந்தது எதுக்கு? நோய் குணமாக. உள்ளே மறைந்திருந்தது இந்த பேய்கள். சில நோய்களுக்கு பின்னாலே பேய்கள் வேரூண்டி இருக்கிறது. அந்த பேய் கலைக்கப்பட்டார் ஒழிய அந்த நோய் போகாது, மாற்றவும் முடியாது. அவரண்டை கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு டாடி மகனை வெளிப்படுத்த வேண்டும். டாடி அதை உயர்ந்த தேவன், ஆபிரகாம் தேவன். So I am going slow. ஒன்றுமே அறியாதவர்கள் விளங்கிக் கொள்ள. மத்திய 11:27 அதி உயர்ந்த தேவன் மகனை வெளிப்படுத்தினோடைய எவனுமே மகன் யேசுவாவை இயேசு கிறிஸ்துவை அறிய மாட்டான். எவனும் அறிய மாட்டான். 2 இடத்துல இருக்கிறது. மத்தேயு 11:27, லூக்கா 10:22. மகன் யேசுவா டாடி கொடுத்த அனுப்பியவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு டாடியை வெளிப்படுத்த போகிறார். அது அந்த வார்த்தையிலேயே இருக்கு. மகன் டாடியை அதி உயர்ந்த தேவனை வெளிப்படுத்தாமல் எவருக்கும் கண்காணாத அதி உயர்ந்த தேவனை அறிய மாட்டார்கள். நோ, நெவர். எந்த மெய்ப்பனோ டீச்சரோ எந்த போதரோ நெவர். Only Yahshua is qualified in the whole universe to reveal the Father. சர்வலோகத்திலும் எங்கேயும் மகன் யேசுவாவை விட அதி உயர்ந்த தேவன், ஆபிரகாமை அழைத்த தேவன் அறிய முடியாது. ஆபிரகாமுக்கு தன்னுடைய பெயரை யாக்கோபா என்று வெளிப்படுத்தவில்லை. பல ரகசியங்கள் இருக்குது. மோசைக்கு தான் அவன் சொல்ல வேண்டி இருந்தது. பிறகு என்ன இவன் கேட்டான். நான் போய் கேட்டேன், வேற இருந்த தேவன் அவருடைய பேர் என்ன, நான் என்ன சொல்றது என்னொன்னு அவர் சொன்னவர். யாத்திரை புத்தகம் 3 அதிகாரம் 15 யாக்கோபா what I will be one God, one Elohim. இன்னும் ஒருவர் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் இல்லை, அவருக்கு சமமானவர் இல்லை. not one. One Elohim. There is no other. Yahshua, Jesus வெளிப்படுத்தின நேரத்தில் தாப்பனே
அவருக்கு சித்தமானவர்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். அதே அப்படி பிகாஸ் அவரண்டை வந்த மனுஷர்கள் எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து பின்னாலே போக மாட்டார்கள். அவர்கள் இடையிலே வித்தியாசமாக யோசிச்சு எங்கேயும் போகலாம். அந்த சீஷர்கள் கலந்து போன மாதிரி முடிவு வரியன் நிலைத்திருக்காமல் மத்தியாக 24:13 எவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ யெகோவாவுக்கு அவர்களுக்கு நடியை வெளிப்படுத்த அவர் தீர்மானம் பண்ணுகிறார். மகன் it's a revelation knowledge. யெகோவாதான் பேசுகிறார் என்று எம்மாவு தெருவிலே அவர் வார்த்தை மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். கண்கள் மூடப்பட்டிருந்தது, இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. விளங்குதா? சபக்காலைக்கு போய் அவரை தேடி அழுது கொண்டு போன மரிய முதலினாள் யெகோவாவை சந்தித்தாள். உயிர்த்தெழும் அவள் நினைச்சால் தோட்டக்காரன், ஐயோ என் ஆண்டவரை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்களே. அவர் கேட்டார், யாரை தேடுகிறாய் என்று. அவள் கண்கள் மூடப்பட்டிருந்தது, உள்ளான கண்கள். Then one thing he said, Mary. That's it. He said, Rabboni. He knew. எத்தனை பேருக்கு தெரியும் யெகோவா ஜீசஸ் கிறிஸ்து எல்லாருக்கும் ராஜ்யத்தின் வாழ்க்கை, நித்திய ஜீவனை, நித்திய வாழ்க்கையை கொடுக்க அனுமதி இல்லை. நான் சொல்லுகிறவைகளை கேட்டு உடனடியாக முடிவுக்கு வராம வேத வாக்கியத்தை எழுதப்பட்டதை ஆராய்ந்து பார்க்கணும். யெகோவா எல்லாருக்கும் நித்திய வாழ்க்கையை, ராஜ்யத்தின் வாழ்க்கையை கொடுக்க முடியாது. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் சரியான ஆப்போசிட் அநேகம் பேருக்கு கிடையாது. ஆரம்பத்தில் இருந்து பார்ப்போம். அவர்கள் அவரால் இழுக்கப்படவில்லை, பேயின் கையில இருந்து. அவர் எப்படி வர்ற? இவ்வளவு என்னுடையது, இந்த குடும்பம் என்னுடையது. 18 வருஷமா நான் இருக்கிறேன். இவங்களுடைய விடுத நடக்காத காரியம். அந்த பேய் உரிமை கொண்டாடுகிறது. வறுமையாய் கடந்து பிசாசுக்கு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனின் இருதயம் வெளியிலே துரத்தப்பட்ட போய் அது சொல்லுது, நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன். வந்து பார்த்து உள்ளு கொண்டையும் காணல. என்ன உண்டையும் விதை ஒன்றும் இல்லை. அது போய் தன்னை விட 7 பொல்லாத ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அங்கே குடியிருக்கிறது தன்னுடைய வீட்டிலே. அந்த மனுஷனின் நிலைமை முன்னே இருந்ததை விட படு மோசமாக இருக்கு. ஏனென்றால் தன்னை விட பொல்லாத வேறு பொல்லாத ஆவிகளை தன்னை விட கூட்டி கொண்டு வந்தது யார்? இது சொன்னது யெகோவா மத்தியாக 12ஆம் அதிகாரத்தில்.
So you wondering ஏன் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது? No. எல்லா மனுஷர்கள் மேலுக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் டாடி யெகோவாவுக்கு. He has authority over all men, black, brown, green, white, எல்லா மனுஷர்கள் மேலும். யோனாம் சிலருக்கு மிகவும் விருப்பமான அந்த அதிகாரம். யோனான் 17 we have to read in both. யெகோவா இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். டாடி, நேரம் வந்தது. நீர் உம்முடைய மகனுக்கு கொடுத்த யாவருக்கும் அவர் நித்திய வாழ்க்கையை கொடுக்கும்படி மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். Now listen to me carefully. இதுல வாசிப்பு மற்ற இதுல உமது மகனிடம் நீர் ஒப்புவித்த அனைத்து மக்களுக்கும் நிரந்தர வாழ்க்கையை நித்திய வாழ்க்கை கொடுக்கும்படியாக எல்லா மக்கள் மீதும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தேன். இரண்டு காரியம். யார் யாரை தெரிவு செய்து உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்து முன்னறிந்தவர்களை இழுத்து யெகோவாவுக்கு கொடுத்தாரோ அவர்களுக்கு மட்டுமே நித்திய வாழ்க்கையை கொடுக்க கட்டளையிடப்பட்டார். டாடியினால் எல்லாருக்கும் அல்ல, எல்லா ஜனங்கள் மேலும் அதிகாரம் கொடுத்தார். To be the boss, to be the king, to be the master. I will tell it again. உலகத்திலே இருந்து பிசாசின் ஜனங்களுக்குள்ளே இருந்து தம்முடைய முன்கூட்டிய அறிவின்படிக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களை ஒப்படைக்கிறார் யெகோவாவை. அவர்களுக்கு மட்டும் அவர் நித்திய வாழ்க்கை கொடுக்கிறார். இரண்டாவது எழுதப்பட்ட வார்த்தை யோகனான் 17 விளங்கிட்டதா? ஆனால் மாம்சமான யாவர் மீதும் எல்லார் மீதும் உலகத்தில் அதிகாரம் அவருக்கு கொடுத்திருக்கிறார். உதாரணம், அவர் வரும் பொழுது அவரை பின்பற்றினவர்கள் சவக்கூலியை விட்டு எழும்புவார்கள். அதுக்கு பிறகு 1000 வருஷங்கள் அரசாட்சி நடந்து முடிந்ததும் மற்றாக்கள் யெகோவாவின் அதிகாரத்திலே
சலக்குழிகளை விட்டு எழும்புவார்கள். Now you understand. எல்லார் மேலும் அதிகாரம், அதுதான் அவர் நியாயாதிபதியாக எல்லார வாழ்க்கையையும் நியாயந்திக்க போகிறார். வந்து he has the authority, but he is not given authority to give eternal life for everyone. உலக ஜனம் எல்லாருக்கும் நித்திய வாழ்க்கையை கொடுக்க அவருக்கு கட்டளை இல்லை. டடியின் இடத்தில் இருந்து நீர் உம்முடைய மகனுக்கு கொடுத்த யாவருக்கும் அவர் நித்திய வாழ்க்கையை கொடுக்கும்படி. ஐயோ, இவள் சும்மா வாசிச்சு கொண்டு ஓடி போய் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாத காரியம். No. He reserves the right to whom he will reveal the scriptures. வேத வாக்கியங்களை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும், யார் அதை வைத்து கீழ்ப்படிந்து அந்த விதியை நாட்டி பாதுகாத்து டடியுடைய மகனுடைய ஐக்கியம் என்கிற தண்ணீர், வார்த்தையின் தியானம் என்கிற தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து அந்த வாழ்க்கை என்னும் மரம் வளர்ந்து பழங்களை கொண்டு வருகிறது. All this person is a blessing for people. இயேசுவின் பிரதிநிதியாக நோயாளிகளை குணமாக்க, பேய்களை துரத்த, கட்டுண்ட குடும்பங்களை விடுதலையாக்க, they become a blessing. That's what you call fruit bearing. கனி கொடுக்கவை, பழங்கள் கொடுக்கவை நான் உங்களை அழைத்தேன், அது நிலைத்து இருக்கும்படியும். தேவனுடைய வாக்கை இழந்த ஆதாம், அதுக்கு பிறகு அவன் சந்ததியிலே வந்தவர்கள், அதான் பிரஜாதிகள் தேவனற்றவர்களாக, மெஷியா இல்லாதவர்களாக, தேவனுடைய வாழ்க்கை இல்லாதவர்களாக, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தங்கள் இருதயம் இருளடைந்து பாவத்தினால் கட்டினப்பட்டு. What is Paul speaking here? அவர் யாரு? புரியாதியார், உலகத்தார், ஜனாதிபதி தொட்டு கடைசி மட்டும். They have no light. Come on, get it. போலீஸ்காரர்களோ நீதிமன்றங்களோ அரசாங்க உத்தியோகர்களோ தேவனுடைய வாழ்க்கை மகனுக்குள்ளே தான் இருக்கிறது, மதத்துக்குள்ளே அல்ல. மகனை உடையவன் வாழ்க்கையை உடையவன். இந்த வாழ்க்கை முளைத்த மரத்தை போல பாதுகாக்கப்பட வேண்டும். அது வளர, அதுக்கு தான் நீதிமானுடைய பாதை என்றிருக்கிறது. அவருடைய பாதை உண்மையின் பாதை, அவருடைய பாதை கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பாதை, அவருடைய பாதை வெளிச்சமுள்ள பாதை, அதிகமாய் பிரகாசிக்கிற பாதை. We will come on that we study about, we are studying about வாழ்க்கை மரம். இப்பொழுது இயேசுவ சொன்ன ராஜ்யத்தின் வாழ்க்கையை ஊமைகளாக சொன்ன
யேசுவா சொன்னார், இந்த உண்மை உங்களுக்கு விளங்கவில்லையா? நான் சொன்னேன், விதை விதைக்கிறவன் என்கிற ஓமை என்று வெள்ளக்காரன் அமெரிக்கா கனடா போட்டது பிழை, சரியல்ல. 4 வித்தியாசமான நிலங்களை குறித்த ஓமை அல்லது 4 இருதயங்களை குறித்த ஓமை. உண்மையாய் சொல்ல போனால் அந்த 4 பிரிவிலே அதை 2ஆக பிரிக்கலாம். முதல் 3 ஒரு பிரிவு, 4வது ஒரு பிரிவு. முதல் 3 விதை விழுந்து அங்கே அது தேவ திட்டத்தை நிறைவேற்றவில்லை. அவர்கள் விதை ஒருவனுக்கு முதல் பகுதியினருக்கு பேய் பண்ணு கொண்டு போயிட்டது. 2வது இருதயம் முளைச்சு வர கற்பாறை கடினம். 3வது முட்கள் துடைவு செய்தார். இந்த முள்ளண்டா என்னண்டு 4வது. மூன்றும் கனி கொடுக்காதவர்கள், 3 இருதயமும் யெகோவாவின் அதிகாரத்துக்கு விதைக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள். ரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டு விதையை வாங்கி எடுத்துக்கலாம். உண்மை அவனவன் தன் வழிகளிலே போன மாதிரி இந்த 3 பேரும் மனம் திரும்பாதவர்கள், சீரியஸ் இல்லாதவர்கள். வழியோரம் கற்பாறை மூழ்புதல். இந்த வாழ்க்கையை வெறுக்காதவர்கள், உலகத்தாரோடு பின்னப்பட்டவர்கள், இந்த வாழ்க்கையின் சிற்றின்பங்களால் வாஞ்சைகளால் பல காரியங்களை குறித்த இச்சைகளால், நான் சொல்றது இருக்காண்டு பாருங்க, desires for many things. Yeshua said, மற்ற காரியங்களை குறித்த ஆசை, கவலைகள், இந்த உலகத்தின் துன்பங்கள் இவை வந்து நெருக்கி போட அந்த வாழ்க்கை செத்து போகிறது. ஒருவனுக்கு வாழ்க்கையின் விதை பறிபோனது, 2வதுக்கு நிலம் கல்லு, 3வது முள் நிறைய மரம் செத்து போனது. இந்த 4 வித்தியாச பிரிவிலே அதை 2ஆக பிரிக்கலாம். முதல் 3 பகுதியும் ஒப்பு கொடுக்காதவர்கள், ஏதோ வந்திருந்த போனாக்கள். யெகோவா 4வதை தான் சீரியஸாக இவர்கள் காத்து பாதுகாத்து உணர்வடைந்து 1 30 60 100 மத்தேயு 13 திரளான ஜனங்கள் அவரண்டை வாரார்கள். கடற்கரை ஓரத்தில் மீட்டிங் நடக்குது. Many times we went to the beach, sometimes twice a month. உங்களுக்கு தெரியும், மாதத்தில் 2 தடவை போயிருந்தோம். கடற்கரை ஓரத்தில் அவர் உட்கார்ந்து, what a place to teach.
திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் படகில் ஏறி there was nobody to put the stage or anything like that. Sometimes we erected a stage. ஆனா இவர் பார்த்தார், ஓகே, படகில் ஏறி ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் படகிலே. No mic, no amplifier, nothing. டாடி மட்டும்தான். அவர் பேசிய வார்த்தைகளை அவர்களுக்கு கேட்க பண்ணியிருக்கணும். Come on, what I say, meditate, தியானம், இவைகளை தான் மனதிலே ஓட பண்ண வேணும். இப்ப எது மாசிக்கிறாய்? அன்றைய தினமே வீட்டில் இருந்து புறப்பட்டு போய் கடல் ஓரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில். So you must get the picture. நீ அதில் ஒரு ஆளாக நீ இங்கே கடற்கரைக்கு போயிருக்கிறாய். That's what you call meditation. That's what you call getting into the scene. அது உன் இருதயத்தை நனைய வைக்கும். உன் உணர்ச்சிகளை ஜனங்கள் எல்லாரும் கரையில் நின்றார்கள். I'm seeing it for the first time. அவர் அங்கே அநேக சசங்களை உவமைகளாக வைத்தார். கேளுங்கள், விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை சாப்பிட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் கொஞ்சம் தான் இருந்தது. மண் ஆழமாய் இராதனாலே உடனடியாய் முளைத்தது. வெயில் ஏறின பொழுதோ அது கருகி போனது, வேறு இல்லாமல் உறந்து போனது. கற்பறைகள் கேளுக்கு சரியாக மண் இல்லை. வெயில் சூடு அதிகம், மாடி போகுது. இந்த படம் எல்லாம் இருதயத்திலே இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கை வேறில்லாமல் உலர்ந்து போயிட்டு, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்தது, அதை நெருக்கி போட்டது. முள் வளர்ந்தது, அதுக்கு யாரும் தண்ணீர் ஊற்றவில்லை. ஏற்கனவே விதையை வளர விடாது நசுக்கியது. சில விதை ஒரு நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் கனிகளை கொடுத்தது. So once again அவர் வெளியே நின்று கேட்கிறார்கள். எத்தனை பேர் கேட்கிறார்கள்? அவர் படகிலே
முடிய எப்படி முடிகிறார்? கேட்க காது உள்ளவன் கேட்க கடவான். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் யார்? நான் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என்னை விசுவாசிக்கிறவன் யார்? அப்படி ஒன்றும் சொல்லவில்லை. கேட்க காது உள்ளவன் கேட்க கடவான். எல்லாருக்கும் கேட்கும் காது இல்லை. இன்னைக்கு இந்த மூக்களை குறித்து ஆராய்வோம். மத்திய 13:22 முள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் ராஜ்யத்தின் செய்தியை கேட்கிறவனாயிருந்து உலக கவலையும் செல்வங்களின் மயக்கமும் பொருட்கள் பணம் எல்லாம் ரிச்சஸ் ஐசுவரியம். உங்களுக்கு ஐசண்டா தெரியும், எல்லாருக்கும் ஐசுவரியம் தெரியாது. இத்தனை நாட்களுக்கு உலக கவலையும் பணம் பொருட்களின் மயக்கம் அந்த வார்த்தையை விதி நெருக்கி போடுகிறதுனால் அமர்த்துகிறதுனால் அவனும் கனி கொடுக்காமல் போகிறான். Now, I want to read it from the other one. வழியோரம் பார்த்துட்டோம், கற்பாறை பார்த்துட்டோம். அப்படியான அந்த இருதயத்தோடு வருவார்கள். உலகத்தோடு பின்னப்பட்டு வழியோரம் கற்பாறை கல்லான இருதயத்தோடு புறக்கணிப்பு, தனிமை, விரக்தி, வாழ்க்கையிலே தோல்வி, அன்பில்லாதவர்கள். மத்திய 13:22 முட்புதற்கு இடையில் விழுந்த விதை யாரை குறிக்கிறது? அப்படிதான் இங்க போட்டிருக்கு. புது ஒரு மொழிபெயர்ப்பு. It's only in the cell phone. அது போதனைகளை கேட்டும், அதாவது ராஜ்யத்தின் செய்தியை கேட்டும், இவ்வுலக வாழ்வின் மீதும் பணத்தின் மீதும் கொண்ட ஆசையினால் போதனைகள் ராஜ்யத்தின் செய்தி தனக்குள்ளே நிலையாதிருக்க செய்கிறவனை குறைகிறது. எனவே போதனைகள் ராஜ்யத்தின் செய்தி அவன் வாழ்விலே பலனை விளைவிப்பதில்லை. முட்கள் இதிலையும் இருக்க வாய்ச்சிட்டு இலக தமிழ்ல 13:22
இடங்களில் விழுந்த விதையை போல நற்செய்தியை ஏற்கிறவனோ வார்த்தையை கேட்டிருந்தாலும் உலக வாழ்வில் கவலைகளும் இந்த வாழ்க்கையின் செல்வ செழிப்பின் வஞ்சனைகளும் அந்த வார்த்தையை ராஜ்யத்தின் செய்தியை நசுக்கி போடுகின்றன. அதனாலே அவன் பலன் கொடுக்காமல் போகிறான். Now we're going to see இந்த முழுக்கள் என்னென்று ஆரம்பத்திலே பார்ப்போமா? ஆரம்ப புத்தகம் 3:17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் சொற்களுக்கு செவி கொடுத்து சாப்பிட வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின மரத்தின் பழத்தை சாப்பிட்டபடியினால் பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும். பூமியை தேவன் சபிக்கவில்லை. ஆதாம் பேய்க்கு கீழ்ப்படிந்தபடியால் ஆதாம் வேவாளும் அவனுக்கு கீழே பூமி வந்தது. அதிபதியாக அவன் இடத்தை எடுத்து, அதனாலே டாடி சொல்றாரு, நீ உன்னாலே இது சாபத்துக்குள்ளாய் வந்தது. ஆதாமுக்கு சொல்லுகிறார், நீ ஊரோடு இருக்கும் நாளெல்லாம் மிகவும் கஷ்டத்தோட வருத்தத்தோட அதனுடைய பலனை சாப்பிடுவாய். 18 அது உனக்கு முள்ளும் குறுக்கம் முளைப்பிக்கும். Actually, this discipleship, we need prayer. There isn't not enough prayer. There is a lot of oppositions going against. அது எனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை சாப்பிடுவாய். அது பூமி உனக்கு முள்ளையும் பதர்களையும் பூண்டுகளையும் பிறப்பிக்கும். அதெல்லாம் புடுங்கி எறிய வேண்டியதா இருக்கிறது. ஏன் பூமி சாபத்துக்குள்ளாய் வந்தது? ஆதாமின் முரட்டாட்டத்தினால். ஆதாமின் கீழ்ப்படியாமையினால். பூச்சி கடிக்குது. என்ன ஒரு பூச்சி சொல்லுவார்கள், அறக்கொட்டியான். சும்மா இருந்த மரங்களின் துளிரை பேன் பூச்சி மாதிரி பேன் அது கடிச்சு கொண்டு போகும். ஓட்டு ஓட்டியா காணப்படும். நான் நாட்டின ஒரு மரம் இணலுக்காக அங்க பாருங்க, சாபத்துக்குள்ளாக இருக்கும் பூமியின் நிலத்திலே பல எதிரிகள் உண்டு. வார்த்தையை பழுதாக்க பிசாசம் பல வேலைகளை எடுப்பான். வீட்டிலே புருஷன் மூலம், மனைவி மூலம், பிள்ளைகள் மூலம், இனத்தார் மூலம் கொடுப்பாங்க ஆலோசனை. புருஷனுக்கு விதையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, கொடுப்பான் 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 ஆலோசனை. புருஷனுக்கு விதையும் இல்லை
வெறும் குருடனாக, தேவன் இல்லை, கிறிஸ்துவும் இல்லை, அந்த அதிகாரத்துக்கு கீழே இல்லை. எப்படி இவர் குடும்பத்தை நடத்தலாம்? நோ வே. முள்ளு எங்கே வந்ததுன்னு பாருங்க. இந்த முள்ளு இன்னொரு வகையில பார்த்தால் அசுத்தாவிகளின் அட்டாக். மாமிச பிரகாரமாக பிசிக்கல் முள்ளுகள் உண்டு. நோயை கொடுக்கும் பூச்சிகள் உண்டு. அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் விதைகளை நாட்டி செய்யும் பொழுது அதை அட்டாக் பண்றதுக்கு பேய் தரமான வேலையை பார்த்து கொண்டிருப்பான். எத்தனை பேருக்கு உங்களுக்கு அந்த கொலையை ஆட்டி எதுக்கு பிறகு சுக்காட்டுக்கு பிறகு என்னமோ வேவிங், அதுக்கு பிறகு அந்த மரம் நிறைய காய்ச்சது. நீங்க முதற்கனியை நீங்க கொண்டு வந்து கொடுத்து வேதமாக்கியங்கள் பொய்யங்க முடியாது. எப்படி பொய்யாகலாம்? தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. எண்ணாங்கமம் 33ஆம் அதிகாரம் 55. ஒன்றோடு ஒன்று தொடுத்திருக்கிறது. நீங்கள் கானானுக்கு போய் சேரும் பொழுது 52 அந்த தேசத்து கொடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்தி விட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்திலே உள்ளவர்களை கானான் துரத்தி விட்டு அதிலே குடியிருக்க கிளவீர்கள். அவர்கள் இதை செய்ய வேண்டும். அவருடைய கட்டளையின்படி அவர் யெகோவா அதி உயர்ந்த தேவன். பூமியின் அதன் கொடிகளும் அவருடையது. எண்ணாகமம் 33:55. நீங்கள் தேசத்தின் கொடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களேயானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முட்கள், கண்ணிலே முள்ளம், உங்கள் விழாக்களிலே விழா கூறுகளுமாயிருப்பார்கள். திருமணம் ஒண்ணு குத்துது, விழாவிலே குத்துகிற கூர், அங்கே துரத்தி விடப்படாத ஜனங்கள். இப்பொழுது அப்படியா நாங்கள் அவர்களை ஜீவிக்கிற இடத்தில் இந்த புறஜாதியார்களை துரத்திவிட எங்களுக்கு கட்டளை இல்லை. இது முதலாவது உடன்படிக்கையிலே. ஆனால் இந்த மூட்களை அசுத்தாவிகளையும் சாபங்களையும் உடைய ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். தேவனுடைய ஜனம் வெளிச்சத்தை பெற்றவர்கள் வீடு சுத்தி சுத்தி வள
அடைச்சு எல்லா இடத்தையும் இருக்கிறார்கள். How careful we should be. தேவன் அறிவிக்கிறார், இவர்கள் உங்கள் கண்களிலே மொட்கள். கண்ணுன முள்ளு கொத்தனப்படி இருக்கு. என்ன பின்னால வச்சு சொல்றார், இவர்கள் தொழுது கொள்ளுவது யார் என்று அறியாதபடியால் இவர்கள் பின்பற்றுகிற தேவர்கள் என்ற அசுத்தாவிகளும் முண்ட பேய்களும் இவைகள் எல்லாமே இவர்களுக்கு கூடாக உங்களை அமர்த்தி நீங்கள் கேட்ட வார்த்தையை வாழ்க்கையை கடுத்து மரம் வளர விடாமல் பண்ணி கனி கொடுக்க விடாமல் பண்ணி வித்தியாசமான விதைகளையும் இருதயத்திலே விதைத்து வித்தியாசமான விதையோடு திருமண உடன்படிக்கை பண்ணி முட்களோடு எப்படி மரம் வளர்றது, எப்படி வாழ்க்கை வெளிச்சம் வளர்ந்து கொண்டு போறது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவை எல்லாம் நாங்க அதில் இருந்து அறிந்து கொள்ள வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக அழைத்திருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தை பெற்றவர்கள், அவருடைய வாழ்க்கையை பெற்றவர்கள். இந்த விதை நாட்டப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சொத்தை சொத்தை நீங்கள் தேசத்தின் கொடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களேயானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக இருக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். உங்கள் பிள்ளைகளை கொண்டு போவார்கள் மந்திரவாதம் பண்ணி. மந்திரவாதத்தில் இப்படிப்பட்ட தாப்பனும் அவனோடு போய் சேர்ந்து ஒத்துழைப்பான் பிள்ளையின் விருப்பத்தை நிறைவேற்ற. நான் இப்ப நடக்கிறது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம் இல்லை, முழுவதுமாக புறஜாதியாரோடு கலந்து இருக்கிறார்கள். பிசினஸிலே, திருமணத்திலே, கொண்டாட்டங்களிலே, எல்லாவற்றிலும். Where is the separation from the world? நான் உலகத்தானாய் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று இயேசுவா அடியோடு பேசுறேன் சொன்னார். இதுமாக ஜனம் சாம்பார் மாதிரி கிடக்குது. வெண்டைக்காய், கத்தரிக்காய், பூசணிக்காய், பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தோசைக்கு சாம்பார் வைப்பாங்க. கிடக்கிறது எல்லாத்தையும் அள்ளி போடு. செப்பரேஷன். எப்படி உள்ளே நாட்டப்பட்ட விதை வளரும், எப்படி அது மரம் வரும், எப்படி அந்த மரம் வளர்ந்து பழம் கொடுத்து வெளியிலே வெளிச்சமாயிருக்கு. How can you be a light? அதுக்கு இன்னும் நாங்கள் வரவில்லை. மரம் வளர்ந்து வெளிச்சம் கொடுக்கும். மரம் தான் இயேசுவின் வாழ்க்கை. தேவனுடைய விதை. இந்த விதையை நசுக்க போட்ட இந்த உலகத்திலே பல காரியங்கள் பேய் அனுப்புவான். இன்பம், துன்பம், கவலை, பதவி உயர்வு, தகாத ஒரு உடன்படிக்கையான திருமணம், எதையும் அனுப்புவான். அவர் சொன்னார் உபாகமம் 7 எத்தனையோ இடங்களில் நீங்கள் திருமணத்தில் உடன்படிக்கை பண்ண வேண்டாம்,
ஆம்பளை பிள்ளைகளை அவர்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கும், அவர்கள் ஆம்பளை பிள்ளைகளை உங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து கொடுக்கும். ராங் சீட். லேவியர் 19:19, உபாகமம் 22:9, உன் இருதயம் பாழாய்ப்போம், உன் தோட்டம் சாபத்துக்குள்ளாகும். அது தன்னுடைய பயிரை கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுக்காது. யூ டிஃபைல், நீ தீட்டுப்படுத்துவாய் உன் இருதயத்தை. நான் சொல்லவில்லை இது. நீங்கள் இருக்கிற இடத்துல சுற்றி இருக்கிற ஜனங்கள் வித்தியாசமான ஜனங்கள், அவர்கள் தொழுது கொள்கிறது யாரென்று தெரியாது இருக்கிறபடியால் அவர்களுக்கு உள்ளாக இருக்கும் பேய்களும், அவர்கள் ஒப்பு கொடுத்த தேவர்கள் என முண்டங்கள் எனப்பட்ட பேய்களும் அது சும்மா விடாது. அது அங்க அதை ஒன்ன கூப்பிடு, நீ போவாய், நீ இப்படி வருவாய், அல்லது அது ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு படைச்சதுக்கு பிறகு அதை அனுப்பி உங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு படுபோய், நீ அதை சாப்பிடுவாய், அதுக்கு பிறகு சரியில்லை. எங்களை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்று வெளிச்சத்தின் உணர்வுள்ளவர்கள் மட்டும்தான் கண்டுபிடிப்பார்கள். மற்றபடியால் ஒத்துப்போகிறவர்கள் ஏராளமானவர். வலியுறும் கற்பாரை முன்பதர். There is no commitment, there is no separation. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை. How can it be? ஜோஷுவா 23:13. உங்கள் தேவனாகிய யெகோவா இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார். இவங்க சொன்னதை செய்ய இல்லை. வீடுகளில் பிசாசுகள் ஏற்கனவே இருந்து சாபத்தின் மூலமாக வந்தால் தகப்பன் சரியான அண்ணனாக இருந்து தனியாக அல்லது 2-3 சகோதரர்களோடு அல்லது சபை கூடுதலுக்கு வந்து வழிநடத்தும் மேய்ப்பன் என்று கேட்டு அந்த பிசாசுகளை துரத்தப்படும். மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு. பிசாசுகளை துரத்துவதற்கு அந்த நேரம் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆளையும் சேர்த்து தான் வழியான அனுப்பி சொன்னவர். குடும்பங்களை நிறைந்து வழிகிறது. சிறு பிள்ளைகளை தாக்கி போட்டிருக்கிறார். மூட்களாகிய இந்த அசுத்தாவிகள் குடும்பம் ராஜ்யத்தின் வெளிச்சத்திலே வளர விடாதபடிக்கு, ராஜ்யத்தின் அறிவை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு, அவர் அழைத்த வாழ்க்கையிலே கனி கொடுக்காதபடிக்கு என்ன செய்கிறாய்? உலகம் சரியா போவதில்லை. பூமியை இருளும் ஜனங்களை, உலக ஜனங்களை காரிருளும் மூடும். The scriptures are so accurate. காரிருள் ஜனங்களை அவர்கள் எடுக்கும் வழி என்று சரியென்று நினைப்பார்கள். மரண வழிகள். நீதிமொழி
14 So இவர்கள் துரத்திவிடவில்லை. What's going to happen? The mixture is going to be attacked. இந்த மரங்களுக்கு கேடு வரப்போகுது. உள்ளாக விழுந்த விதை தேவனுடைய வார்த்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வேறு வேறு முண்டங்களை தேர்வர்களை அதிகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு அறிவில்லை, அவர்களுக்கு தேவன் இல்லை, அவர்களுக்கு மெசியா இல்லை. அவர்கள் ஆலோசனையை நாங்கள் கேட்க முடியாது. அவர்கள் செய்கிற பிரகாரம் செய்ய முடியாது. உங்கள் தேவனாகிய யெகோவா இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய யெகோவா உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்தில் இருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும், வலை மீனாப்படுற வலை, உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும், உங்கள் கண்களுக்கு இத்தனை காரியம் சொல்லப்படுது. கண்களுக்கு முள்ளாகவும் இருப்பார்கள். சுத்து வலையை இருக்குது. ஒன்ன நான் எடுத்து காட்டுறேன். நான் உன்ன இந்த பஞ்சாதியாக எடுத்து காட்டுறேன். அவன் போய் மந்திரவாதம் செய்கிறான். இது வெளிச்சம் அடைந்த பிள்ளை, இது வார்த்தையை பெற்ற பிள்ளை, விதையை வாங்கி கொண்ட பிள்ளை, அந்நியர்களோடு திருமண உடன்படிக்கை ஈடுபடாது என்ற வார்த்தை குறிப்பாக பேசப்பட்ட பிள்ளை. தாப்பன் அதுக்கு உடன்படுகிறான். தாப்பன் போய் அதை நடத்தி வைக்கிறான். முட்கள் முட்களோடு ஒத்து போகிறார்கள். Demons working through those people. அப்படி உள்ளாக இருந்து பேபிசாசுகளை வணங்குகிறோம் என்று தெரியாது. தொழில் கொண்டு அதுகளை வச்சுக்கொண்டு சூனியம் மந்திரவாதம் செய்து தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை, ராஜ்யத்தின் விதையை பெற்ற பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகிறார்கள். தாயோ அல்லது தாப்பனோ கண் குருடு. பிள்ளைகளை புறமாய் அவர்கள் உன்கூட இரார்கள், சிறைப்பட்டு போவார்கள். மோட்களுக்கு நீ அதையும் அறிய மாட்டாய். உன் பிள்ளை எங்கே போயிருக்கிறது? உனக்கு விழுந்த விதை எப்பொழுது சேர்த்து போயிற்று? அங்கே விதையும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை, மரம் இல்லை, வெளிச்சமும் இல்லை. சபிக்கப்பட்ட நிலமாய் மாறியிருக்கிறது. எபிரேயர் 6. அவர்கள் உங்களுக்கு கண்ணியாக, பொறியாக, வலையாக, விழாக்களுக்கு சவுக்காக, உங்க கண்களுக்கு முன்பாக முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஒருத்தி இப்ப கிட்டடியில ஒரு 17 வயது, அந்த கேர்ளுக்கு 17, இவருக்கு படியனுக்கு 17. சரி, அவர் சொன்னார், நீ என்ன கல்லாட்டி சாபன் நஞ்சு குடிப்பேன். தரமான முள்,
போகன் விழாமுள் ஏறிச்சதன்னா இந்த வடிவான வடிவான பூக்கள் எல்லாம் நடுவில் வச்சிருக்கிறாங்க. இப்ப கொண்டு மட்டக்களப்பில் காத்தாங்குடியில நல்ல உயரமாக வளர்ந்து நிற்குது. வித்தியாசமான கலர் போகன் விழா. அதுல முள்ளு 1.5 இன்ச்சு இருக்கும். ஏறிச்சதோ கட்டாண்டி சாமன் நஞ்சு குடிச்சு சாமன் ரயில் அடிபடுவன் முட்கள் இந்த மூக்களுக்கு எல்லாம் தப்ப பண்ணி இருக்கு. விதை விழுந்து பாதுகாத்து வளர வேண்டி இருக்கு. அந்தந்த இனத்தோடு சேர்ந்து கொள்ள வேணும். 2 விதையை விதைக்காது என்று இதுக்குத்தான் சொன்னது. எத்தனை குடும்பங்கள் ended up in divorce. வாலிப வயதிலேயே அது ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு cut off the married life. சில ஊழியம் செய்வனும் அப்படிப்பட்டதாக தெரிந்தெடுத்த ஒருவனை அனுப்பி வெளியான விதையா விஷமான விதை பிறந்தது பிள்ளை படுக்கையிலே கிடக்கிறது. அல்லது கால் சரியில்லை, கல் சரியில்லை. என் ஜனம் அறிவு இல்லாமல் அழிந்து போகிறார்கள். சங்காரம் அங்காரம் பூந்தாரம் எழுபுவம். என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் அழிந்து போகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு உன்னை மறந்து விடுவேன். நீ என் வார்த்தையை புறக்கணித்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தாப்பர்மார்கள் எத்தனையோ பிள்ளை அணுகி போவது, பேய் கொண்டு போவது. தாப்பன்மார் கஞ்சா அடிச்சாக்கள் மாதிரி. இப்ப அதுக்கும் இன்னும் கேள்விப்படுறேன் கஞ்சாவை குறைக்க. I don't know whether it's true, so I don't want to talk about it. உங்களுக்கு எல்லாம் சீனி போல போச்சு விதையை எடுத்து பலகாரம் மாதிரி உருட்ட வேணும். சீனி போலையில இந்தியாவில் என்ன செய்து கொடுக்கிற மாதிரி வாய்க்குள்ள சீனி முதல்ல வர வேணும். நடி எங்களுக்காக செய்திருக்கிறார் இவ்வளவு காரியம் அப்படி என்று சொல்லி இருதயம் எல்லாம் மறத்து போச்சு. நிச்சயமாய் அறியுங்கள், இப்படிப்பட்ட ஜனம் உங்களை சூழ்ந்திருக்கிறது படியினால் எவ்வளவு கவனமாக இருக்க விடுனாங்களோ. அவர் சொல்ற அவங்களை துரத்தி விடுவோம். இப்ப எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வார்த்தையின் வெளிச்சம் கூடி போச்சு. அப்ப நாங்கள் எங்களை பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக கவனமாக இருக்க வேணும். பெற்றாரும் பிள்ளைகளும் இது கிடந்து பிறண்டடிக்கிறது. கிடக்கிற பைத்தியங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வர்றது சபை கூடுதலுக்கு. அது பெய்யோட வந்திருந்த போட்டு கதிரைய தலைகளாக்கி ஸ்டேஜில் ஒரு பிச்சு புடுங்கி மூட்கள் இனி அங்கே இருக்கிற முட்களுக்கு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன் முட்கள் அது நாகதாடி முக்கள்.
ராஜேந்திரம், நீ போய் உண்மையை காய்ச்சிப்பார். நாகாளி இல்லாம போயிட்டது. இப்படி இப்படி கத்தாயில மாதிரி முழுதும் முட்கள், பச்சை கிரீன், எல்லா இடத்தையும் முட்கள் நிறைந்து வழிகிறது. ஸ்கூல்ஸ்ல, போலீஸ் ஸ்டேஷன், கச்சேரி, கள்ளங்கள் எல்லாம் வெளியே வரணும். கள்ள குருதிகள் இன்றைக்கு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? சவக்கூலியை தொடர்ந்து மாதிரி தான் இருக்கு. நியாயாதிபதிகள் now Joshua is dead. இதை பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை. ஒன்று தொடக்கம் வாசிப்போம். ஓகே. யெகோவாவின் தூதனானவர் கீழ்காடிலே இருந்து போகீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணி உங்கள் தாப்பன்மாருக்கு ஆணையிட்ட தேசத்திலே கானான் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணிய என் உடன்படிக்கை, கட்டளைகள், ஒழுங்குகள், உண்மை, ஆலோசனை, வார்த்தைகள் சீனாய் மலையிலே என் உடன்படிக்கையை நான் ஒரு நாளும் முறித்து போட மாட்டேன் என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்று சொன்னேன். இப்ப பலிபீடங்கள் எல்லாம் ரோட்டுக்கரையிலும் சந்தி பலிகளிலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. முண்டாத்துக்கு இடம் இருக்கிறது. மனுஷன் நடந்து போக கவனமாக ஆக்சிடென்ட் இடமே இல்லை. ஒரு சரியாக கொண்டு வந்து திருப்பி எடுக்க இடமே இல்லை. கண்ணிருந்தும் காணாது, காதிலிருந்தும் செவிடாக, மூக்கிலிருந்து மணக்காத, காலிலிருந்து நடக்காத முண்டங்கள் குந்திக் கொண்டிருக்கிறது. ஜனங்களுக்கு போறதுக்கு வழி இல்லை. இது குறிப்பாக ஆசியா நாட்டிலே, இலங்கையில் இப்படி நடக்கிறது. வேறு எங்கே நடந்ததாக எனக்கு தெரியாது. மூர்களால் பிடிபட்டவர்கள் இதுவரைக்கும் உனக்கு தெரிய வேணும். இயேசுவா என்ன பேசுகிறார்? முள்ளுகள் நடுவிலை விதைக்க வேண்டாம், பேய்களை உனக்குள்ளாக. இதான் அந்த நாகதாளி என்கிறது. சரியா முள்ளு பண்டிகை மாதிரி வாயை திறந்தா ஏதாவது மெருகும் போய் சாப்பிடுறதுக்கு சரி. நான் பண்ணிய உடன்படிக்கையை உடைத்து போட மாட்டேன் என்று நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன். நியாயாதிபதிகள் 2:1. நீங்கள் இந்த தேசத்தை குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை எடுத்துவிட கடவீர்கள் என்று சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்களே, ஏன் இப்படி செய்தீர்கள்? எவ்வளவு வகை இந்த வார்த்தை எங்களோடு பேசுகிறது. உடன்படிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸ்கூலிலே, வேலை செய்யும் இடத்திலே, பிள்ளைகள், பெற்றார்
விலத்து இருக்க வேண்டிய ஜனங்களை விட்டு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். ஏன்? விதையும் இல்லை, மரமும் இல்லை. சும்மா ஒரு மண்டலத்தில் போய் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே. அவன் கிரேக்க புறஜாதியார் கொடுத்த பேர் கிறிஸ்தவன். என் சொல்லை கேளாது போனீர்கள். மூன்றாவது வார்த்தை, ஆகியால் நான் அவர்களை உங்கள் முகத்துக்கு முன்பாக துரத்துவதில்லை. இந்த பேய்களை எல்லாத்தையும் விட்டு வச்சு போட்டு குடும்பத்திலும் பிள்ளைகளிலும் சும்மா வந்து உட்கார்ந்து போட்டு வேத வாக்கியங்களை பார்க்காம உள்ளுக்கு என்ன மாதிரி மனம் வளருதா, வெளிச்சம் பெருகுதா, ஏதாவது மட்டும் உண்டாய் இருக்கிறா? தகப்பனே, தாயே, உனக்கு இல்லாம என்னென்ன பிள்ளைகளுக்கு வரும்? அது பார்த்து இருந்து போட்டு உள்ளே இருந்த பேய்கள் வேறொரு பேய்கள் இருக்கிற ஒரு போதலன் ஒரு 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 மேய்ப்பெண் என்னப்பட்ட பாசனோட கொண்டோடும். அதுக்கு நல்ல வாரப்பாடு. நான் துரத்த போவதில்லை. There are some demons in the முட்கள் குடும்பத்திலே, தாப்பனிலே, தாயிலே, பிள்ளைகளை இவர்கள் விட்டு வைத்து கிருளா வந்தவர்கள் மாதிரி சூரியனால் போய் தூரம் வந்து பண்ண முடியாது. அவர் சொல்வதை கேள், நான் இவைகளை துரத்த போவதில்லை. விழுந்து அலக்கழித்து நீ பொருளுவாய். No deliverance, விடுதலை இல்லை. அலக்களிப்பு விடுதலை இல்லை. அப்படியான இடங்களிலே விதை முளைக்காது விழுங்கி போட்டிருக்கும் பேய்கள். அதுதான் வேலையாட்கள் சொற்பம். இருக்கிற கொஞ்ச பேரும் அந்த சபை ஊடுதலிலே அவர் அழைக்கப்பட்டவர்கள், அதுவும் புளிச்ச பாலாகுது. சூரிய பேய்களோடு வாரது, சூனியம் செய்த குடும்பங்களில் இருந்து வாரது. சூனியம் செய்து குடும்பங்களை கொண்ட மனுஷனுடைய மகளை கட்டுகிறாய். நீ எப்படி தண்டனைக்கு தப்புவாய்? நான் இந்த பேய்களை துரத்துவதில்லை. இந்த மனுஷர்களை அவர்கள் உங்களை நெற்றுக்குவார்கள். யார் அவர்கள்? பேய்கள். அவர்களுக்கு மனுஷர்கள் உள்ளே இருந்தது முட்களாகிய பேய்கள். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள். நியாயாதிபதிகள் 2:3. அவர்களுடைய தேவர்கள் யார் அவர்களுடைய தேவர்கள்? உலகத்திலே பல தேவர்கள் உண்டு, நமக்கோ ஒரே தேவன் உண்டு. தேவர்களின் தேவன். இந்த தேவர்கள் எல்லாரையும் சுருட்டி எடுத்து குப்பை போடுற பேக்குக்குள்ள போடுற மாதிரி போட்டு ஒரு தூதன் லுசிபரோடு சேர்ந்து அடிச்சு விடுவான் அந்த பாட்டம்லெஸ் பெட்டுக்குள்ள. அவர்கள் தேவர்கள் உங்களுக்கு கண்ணியவர்கள். விடுதலை
போராட்டம் நடக்கும் நேரத்தில் முதலாவது கன்னிவடி மட்டக்களப்பில் பச்சை குளத்துக்கு பக்கத்தில். எப்படி இதை மறக்கலாம்? கண்டவர்கள் சொன்னார் அந்த கன்னிவடி அதுல வந்த வாகனத்தை 15-20 அடிக்கு மேலே கொண்டு போனதான். தலைகள் அங்கும் இங்குமாக சிதறப்பட்டது. கண்ணி என்றால் பொறி. பல கண்ணிகளை வைத்திருக்கிறார் தேவனுடைய ஜனங்களை விழுத்தாட்ட. தகப்பனுக்கு தாக்கியம் தெரிகிறது. ஏன் அவர் விருப்பு கொடுக்கவில்லை? விதையை கேட்டெடுத்து நிலமாகிய தங்கள் இருதயத்தை பண்படுத்தி நாட்டவில்லை. நத்தாரும் வருஷமும் யெகோவாவின் தூதன் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் பிள்ளைகளோடு எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சட்டமிட்டு அழுதார்கள். இப்ப என்னத்துக்கு அழுத? 4வது வார்த்தை மனம் திரும்ப வேண்டிய நேரத்தில் குளர்றது. அவங்களோட உடன்படிக்கை பண்ணி போட்டு அவர் துரத்தை சொல்ல துரத்தாம விட்டு போட்டு இதுதான் கிறிஸ்தவ குடும்பங்களை எனப்பட்ட, எனக்கு அந்த பேரை சொல்லவே விருப்பம் இல்லை. கிறிஸ்தவ புறஜாதியாரால் கொடுக்கப்பட்ட பெயர். நிறைய பெய்களோடு இருக்கிறார்கள். மாறி மாறி அங்கேயும் இங்கேயுமாய் திருமணத்தில் உடன்படிக்கை பண்ணி அவரண்டை வருகிறதுக்கு முன்னாக முண்டங்களோடு பண்ணிய உடன்படிக்கை நிறைய பிள்ளையை வித்து வாங்கினது. இவைகள் யாவும் மூட்களே. எப்படி பிள்ளைகளுக்குள்ள வார்த்தை விழுந்து முளைக்கும்? எப்படி மனம் திரும்ப விடும்? அது கோபத்தில் அதுவும் யெகோவா சொல்றார், ஒருவன் ராஜ்யத்தின் வார்த்தையை கேட்ட உடனே அந்த வழியோரம் அது விழுந்து முளைக்காதபடிக்கு பிசாசுகள் வந்து உடனடியாக கொண்டு போகிறது. ராஜ்யத்தின் செய்தி கடந்த 39 வருஷங்களிலே நான் அறிவிக்க தொடங்கி ஒரு 6-7 வருஷம் என்று சரியா எனக்கு தெரியாது. Only the message of the kingdom faced terrible opposition from the devil. ராஜ்யத்தின் செய்தி மட்டும் பயங்கரமான எதிர்ப்பை சந்தித்தது. வைகளுக்கு பிடிக்கவில்லை. ஒரு ராபாய் சொன்னான், எனக்கு அதை காண்பித்தார் in the Google. I don't know where that is now. You can preach about the cross, about the blood, about ரத்தத்தை குறித்து, சிலுவையை குறித்து, வாக்குத்தத்தங்களை குறித்து இதை நீ பண்ணி நீ பிரசங்கித்து நீ உன் பாட்டிலே போகலாம். ராஜ்யத்தை குறித்து வர இருக்கும் தேவனுடைய ஆளுகையை குறித்து அது பூமியிலே நிலைநாட்டப்பட போகிறது என்பதை குறித்து பிரசங்கம் பண்ண நீ ஆயத்தம் பண்ணினையோ அவர் வழிநடத்துதல்லே. The tsunami will come. சும்மா இருக்காது. ஏன்? அது இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறது. சாத்தானுக்கு கீழே எல்லா சுத்தாவிகளும் பிசாசு லூசிபருக்கு கீழே.
ஜனங்கள் ராஜ்யம் வருகிறது என்பதை அறிய விடாது. அந்த ராஜ்யம் சொல்லி அதுக்கு உத்தஞ்சி கீறின புண்ணுல கொதி எண்ணெயும் ஊத்துற மாதிரி எத்தனை பேர் ரோட்டாலே ஓடினார்கள். நேபுகத்நேசர் கனவை குறித்து பிரசங்கம் பண்ண நேரத்தில் எத்தனையோ பேர் இப்பொழுது இல்லாதவர்களும் கண்களால் கண்டார்கள். It was I believe on a Saturday. அந்த நேரத்தில் நாங்கள் ஓய்வு நாள் கொண்டாட ஆரம்பிக்கவில்லை. குறைஞ்சது 12-13 பேர் வெளிக்கட்டோடு அந்த ராஜ்யத்தின் செய்தியை கேட்க முடியவில்லை. Exactly Yeshua is saying in the parable, ஒருவன் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டும் உணராது இருக்கும் பொழுது பிசாசு வந்து மனம் திரும்பி ராஜ்யத்தை விசுவாசியுங்கள். That's the good news. There is a kingdom coming, and every kingdom has a king, and the king is Yeshua. Avare Raja, and he is not coming laughing. No, he is coming with anger. கட்டும் கோபத்தோடு வருகிறார். 2 தெசலோனிக்கேயர் 1:7-8. எதற்காக? ராஜ்யத்தின் நற்செய்திக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு மேல் கோபமாக வருகிறார். போடப்பட்ட விதையும் இறைக்கப்பட்டு சாகடிக்க பண்ணியது. முட்கள், அசுத்தாவிகள், பேய்கள், புறஜாதிகளுக்கு தேவர்கள் எனப்பட்டது. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக அழைத்தார். நோ, இதை என் சொல்லை கேட்காமல் போனீர்கள். ஐயோ, இப்பொழுது நடக்கிறது இந்த நேரத்தில். All right, we will close up over there. இந்த முடிவில்லை 3வது பகுதியாக்கள் வழியோரம் கற்பாறை வாழ்க்கை இல்லை, வரும் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையின் பாதையை தெரிவு செய்தவர்கள். மத்தியாவு 7:13-14 இந்த வாழ்க்கையினால் பிடிபட்டவர்கள். இப்ப 3வது மொழிகளுக்குள்ளே விதைக்கப்பட்டவர்கள். தங்களுக்குள்ளே முள்கள், வீட்டை சுற்றி முட்கள் நிரம்பிய ஜனங்கள் அவர்களாயே ஜீவிக்கிறது. என்னென்று விதை வளரும்? உன் சிந்தனை எப்படி செலுத்துவாய் அவரது வார்த்தையிலே? நோ, அது விடாது.
முதலாவது படி, முதலாவது கருத்தை கொண்டு போறீ என்ற மாட்டை முதல்ல முன்னுக்கு கட்டணும். மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசி. தேவனுடைய ராஜ்யம் தான் செய்தி. அந்த விதியை கூட திருடி போட்டது. கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்களில் இருந்து 10,000 சபை கூடுதலை உலகெங்கும் எடுத்தால் அல்லது இந்தியாவிலேயும் இலங்கையிலேயும் எந்த ஒரு சபையிலே they will preach and teach the coming kingdom. No. That's மோட்சம். That's what they are preaching. முட்கள் நடுவிலே ஜீவித்துக் கொண்டு receive the blessings. Yabrika Yahova Vaishbrika Yahova Panavilika Viunika Iza Yahova Panavilika Vazamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவது. நேரம் sunset, Sabbath will start. அவர் பெரிதெடுத்த நாள், அவர் ஆசீர்வதித்த நாள். இருதயத்திலே டேடியையும் மகனையும் நேசிச்சால் அந்த அன்போடு இதை வைத்துக்கொள். அதை விட்டால் பட்ட எங்கேயாவது போய் வேலை செய். போ. So we will Yeshua said about the seed of the kingdom, விழுந்து முளைத்து மரமாகி அது வெளிச்சம் கொடுக்க, அதுதான் யேசுவின் வாழ்க்கை. the life the new life. விதை செத்து கொண்டு போய் புதிய லைஃப் வெளியே வந்தது. இப்பொழுது இந்த வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கலாம். பழைய வாழ்க்கையை கைவிட்டால் உயிர்த்தெழுதலுக்கு இது சமமாய் இருக்கிறது. God willing, we will see you tomorrow on the Sabbath day. Think about what I said. தியானம் பண்ணிப்பான். இந்த ஊமை சொன்னது கடற்கரையில் இருந்து, ஆனால் ஜனங்கள் திரளா வந்த பொழுது படகில் ஏறினார். அப்படி இருந்துதான் ஜனங்களோடு பேசி இருக்கிறார். சேஷரோடு பேசுகிறார். எப்படி திறமான மாங்கலையும் சீட்டிலையும் இருந்து தண்ணி குடிச்சு இஞ்சார கச்சாங்கொட்டை திண்டு
பிள்ளைகளுக்கு தீ 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 கட்டாங்களா? வித்தியாசம். God bless you. Shalom.